ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம சிவகார்த்திகேயன் கூட காமெடி ஆக்டர் சதீஷ் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 3 படங்களில் நம்ம சிவகார்த்திகேயன் கூட காமெடி ஆக்டர் சதீஷ் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிவகார்த்திகேயன் கூட சதீஷ் காமெடி ஆக்டர் 3 படங்கள் நடிச்சுக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 28வது வயசில் எதிர்நீச்சல் படம் தாங்க. எதிர்நீச்சல் படத்தில் சதீஷ் நம்ம சிவகார்த்திகேயன் கூட காமெடி ஆக்டர் இணைஞ்சு நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை RS துரை செந்தில்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம SKக்கு ஜோடியாக பிரியா ஆனந்த் கதாநாயகியாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் குஞ்சித பாதம் ஹாரிஷ் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம சதீஷினுடைய காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செம சூப்பராகவே இருக்குங்க. இந்த படத்தில் உள்ள காமெடியெல்லாம் எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 31வது வயசில் ரெமோ படம் தாங்க. ரெமோ படத்தில் சதீஷ் தான் நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஜோடி சேர்ந்து காமெடியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம சிவகார்த்திகேயன் லேடி கட்டப்பில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் சதீஷ் காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காமெடி ஆக்ஷனில் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். மூணாவது படம் 2017ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 32வது வயசில் வேலைக்காரன் படம் தாங்க. வேலைக்காரன் படத்தில் சதீஷ் தான் நடிச்சுக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட. இந்த படத்தை டைரக்டர் மோகன் ராஜா டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சுக்காப்புலங்க நம்ம சிவகார்த்திகேயன் கூட. இதில் சதீஷ் SKவுடைய காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எனக்கு தெரிஞ்சு காமெடி செம சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. இதில் நம்ம சிவகார்த்திகேயன் அறிவழகன் அறிவு அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புல. இது ஒரு சமூக விழிப்புணர்வு படமாகவே அமைஞ்சிருக்குங்க நம்ம சிவகார்த்திகேயனுக்கு. இந்த படத்தில் காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கூட சதீஷ் 3 படங்கள் காமெடி ஆக்டராக நடிச்சுக்காப்புல. அதில் உங்களுக்கு எந்த படத்தில் காமெடி செம சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.